ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் விஷ் ஆல் சக்சஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு Q10 சீரிஸ்ல பார்ட் 6 தான் பார்க்க போறோம். Question number 51. Recent trends ல HR functionல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய VRIO framework ஓட explanation என்னன்றதான் question. And இந்த framework propose பண்ணிருக்கிறது யாருன்னா ஜே பார்னே அப்படின்ற author. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த VRIO framework பேசிக்கா ஒரு கம்பெனியோட resources and அதோட capability வந்து அவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை கொடுக்குதான்றத வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கறது தான் இந்த VRIO framework. இதுல V stands for value. ஸோ வேல்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க கிட்ட இருக்க கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும் இது வந்து அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குது அண்ட் கஸ்டமரோட நீட்ஸை எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுது, என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க, அதே மாதிரி த்ரெட்ஸை எப்படி நியூட்ரலைஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கான்றது தான் இந்த V stands for value. அண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் வந்து R stands for rarity. ஸோ ரேரிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசோர்சஸ் எவ்வளோ ரேரான ரிசோர்சஸ். ஸோ காம்படிட்டர் வந்து நிறைய இருக்கும்போது கம்மியான காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டா இவங்க வந்து கிரியேட் பண்றாங்களா, ஸோ அந்த ரிசோர்சஸ் தான் ரேரிட்டி. ஸோ எவ்வளோ ரேர், எவ்வளோ ஸ்கேசிட்டியான ரிசோர்சஸ் வச்சிருக்காங்க, அதே மாதிரி டிமாண்ட்ல இருக்கிறதா வச்சிருக்காங்களான்றதான் இந்த ரேரிட்டி மீன் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் I stands for imitability. ஸோ imitability பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா காம்படிட்டர்ஸ் வந்து அதுக்கு ஜாஸ்தி ஆவாங்க. அதை இமிடேட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட ப்ராடக்டை இமிடேட் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும். ஸோ ஈஸியா இமிடேட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ இவங்களோட ரிசோர்ஸஸை ஈஸியா இமிடேட் பண்ணிட முடியுமான்றத வந்து அனாலிசிஸ் பண்றதுதான் இந்த imitability. And last one வந்து organization. So first சொன்ன 3 திங்ஸையும் அவங்களோட ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்றது தான் இந்த O stands for organization. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து V stands for value, R stands for rarity, I stands for imitability and O stands for organization. Question number 52. Induction ரிலேட்டடான assertion and reasoning கொடுத்திருக்காங்க. ஸோ இண்டக்ஷனோட கான்செப்ட் பார்த்துடலாம். இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கம்பெனில நியூவா ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட கல்ச்சர், பாலிசிஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன் அண்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜாபோட ஸ்பெசிஃபைடு ஜாபோட டியூட்டிஸ் என்ன, ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு தான் இண்டக்ஷன். ஸோ இவங்க என்ன அசர்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன், மிஸ்செலேனியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டடா வந்து ஒரு இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறது தான் வந்து இண்டக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்செலேனியஸ் இஷ்யூஸ் அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ற ஏரியா அண்ட் அந்த கம்பெனியோட ட்ரெஸ் கோடு, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் மிஸ்செலேனியஸ் கீழே கொண்டு வரலாமா. ஸோ இந்த மாதிரி திங்ஸை வந்து ஒரு நியூ எம்ப்ளாய்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் இண்டக்ஷன் சொல்லி அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்செலேனியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றது மட்டும் இண்டக்ஷன் கிடையாது. ஸோ அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் ராங். அண்ட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இண்டக்ஷன் எதுக்காக அப்படின்னா அந்த கம்பெனியோட ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சிட்டு மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்காக ஒர்க் பண்றதுக்கு ஆப்டா இருக்கும், அதுக்கு தான் இந்த இண்டக்ஷன். மியூச்சுவல் பெனிஃபிட்னா என்னன்னா ஆர்கனைசேஷன் கோல் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பாலிசி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட கோலையும் அட்டைன் பண்ணி ஆர்கனைசேஷன் கோலை ரீச் பண்றதுக்கும் அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா வந்து இந்த இண்டக்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் ரீசனா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ரீசன் கரெக்ட், அவங்க கொடுத்துருக்க அசர்ஷன் வந்து ராங். அப்படி பார்க்க போனா ஆன்சர் வந்து assertion A is an incorrect statement but reasoning R is an correct statement. Question number 53. So it's a match the following question. என்ன மேட்ச் பண்ணணும்னா ranking methodologies and ranking methods கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ரேங்கிங். சிம்பிள் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ரேங்க் பண்றது தான் வந்து சிம்பிள் ரேங்கிங். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் 1 பேஸ்ட் ஆன் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஆல்டர்னேஷன் ரேங்கிங். ஸோ ஆல்டர்னேட் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டா, அதாவது ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 எம்ப்ளாயிஸ்க்குள்ள நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த 10 எம்ப்ளாயிஸ்ல வந்து யாரு பெஸ்ட் யாரு வர்ஸ்ட் அப்படின்றத பிக் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டுக்கு வந்து நம்பர் 1 கொடுப்பாங்க, வர்ஸ்ட்டுக்கு வந்து நம்பர் 10 கொடுப்பாங்க. ஸோ இடையில 8 பேர் இருப்பாங்களா, ஸோ அந்த 8ல பெஸ்ட் யாரு வர்ஸ்ட் யாரு,
அப்படின்னுமோ அகைன் பெஸ்ட்டுக்கு வந்து நம்பர் 2 கொடுப்பாங்க அண்ட் worstக்கு வந்து நம்பர் 9 கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே ரேங்க் பண்ணிட்டு வரது தான் வந்து ஆல்டர்னேட் ரேங்கிங். ஸோ ஆல்டர்னேட் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்காது. சென்ட்ரல் டெண்டன்சி மீன்ஸ் worst பெஸ்ட்னு கிரைட்டீரியா மட்டும் தான் இருக்குமே தவிர ஆவரேஜா இருப்பாங்க, மீடியமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி திங்ஸ் இருக்காது. ஸோ இட் அவாய்ட் சென்ட்ரல் டெண்டன்சி. அண்ட் தேர்ட் திங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர்டு கம்பேரிசன். பேர்டு கம்பேரிசன்னா ஒரு எம்ப்ளாயியோட குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை இன்னொரு எம்ப்ளாயியோட கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் பேர்டு கம்பேரிசன். ஸோ இவ்வளோ கவுண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்களை விட யார் ஜாஸ்தியா கவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி கம்பேர் பண்றது ஆர் குட்ஸை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா பெஸ்டா வந்திருக்கு அப்படின்ற குவாலிட்டி செக்லையுமே வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் ட்ரைட்ஸ் ஒன்லி ஃபார் குவான்டிட்டி குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ இது வந்து பேர்டு கம்பேரிசன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃபோர்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஃபோர்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரீ டிட்டர்மைன் நம்பர்ஸ் வந்து மேனேஜர்ஸ் வச்சிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருக்கு வந்து டாப் லெவல், ஒரு 3 பேருக்கு வந்து மிடில் லெவல் அண்ட் ஒரு 4 பேருக்கு வந்து பிலோ தி ஆவரேஜ் லெவல் அப்படின்ற மாதிரி செப்பரேட் பண்ணி ப்ரீ டிட்டர்மைன் நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. ஈவன் அந்த 2 பேரை தாண்டி ஒரு தேர்ட் பர்சன் ஆர் ஃபோர்த் பர்சன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து டாப் லெவல் கிடைக்காது. ஏன்னா அவங்க ப்ரீ டிட்டர்மைன் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க, ப்ரீ டிட்டர்மைன் பர்சன்டேஜஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் அந்த லெவலை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. So forced distribution வந்து ends up with predetermined numbers of people in each group. Question number 54, compensation relate பண்ணக்கூடிய assertion and reasoning question. compensation அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி பெனிஃபிட்டை தான் நம்ம காம்பன்சேஷன் சொல்லுவோம். ஸோ காம்பன்சேஷனுக்கு வந்து 2 டொமைன் இருக்கு. ஒன்று வந்து எக்கனாமிக் டொமைன், இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கல் டொமைன். ஸோ எக்கனாமிக் டொமைனை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் சொல்லக்கூடிய சேலரி, போனஸ், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து எக்கனாமிக் டொமைனுக்கு கீழே வந்துடும். ஐ மீன் எக்கனாமிக் கான்செப்ட் கீழே வந்துடும். அண்ட் சைக்கலாஜிக்கல் அப்படின்னா நான் மானிட்டரி பெனிஃபிட். நான் மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தரக்கூடிய மோட்டிவேஷன், ரெக்கக்னேஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஜாப் செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நான் மானிட்டரி பெனிஃபிட். ஸோ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் கீழே வந்துடும். அப்படி பார்த்தோம்னா அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்பன்சேஷனுக்கு 2 டொமைன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எக்கனாமிக் கான்செப்ட், இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கல் கான்செப்ட். அஃப்கோர்ஸ் அது கரெக்ட். அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பன்சேஷன்ன்றது வந்து எம்ப்ளாய்மெண்டோட கான்ட்ராக்டை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்டோட கான்ட்ராக்ட்ல காம்பன்சேஷன் ஒரு பார்ட். எம்ப்ளாய்மெண்டோட கான்ட்ராக்ட்ல நீங்க ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி எம்ப்ளாயா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் ஹவரா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜஸா இருக்கட்டும், உங்களோட டேர்ம் பீரியடா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதுல ஒரு பார்ட் தான் காம்பன்சேஷனே தவிர காம்பன்சேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்டோட கான்ட்ராக்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய திங் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து A is correct but R is not a right explanation of A. Question number 55, industrial relation and labor law related இருக்கக்கூடிய primary objectives கீழே இருக்கிறதுல எது கிடையாதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் லேபர் லா எதை மீன் பண்ணுது அப்படின்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும், ஸ்மூத்தா இருக்கணும் அண்ட் அதை ரெகுலேட் பண்றத ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் லேபர் லாவோட பிரைமரி அப்ஜெக்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயின்டைனிங் சோஷியல் ஈக்விட்டி. சோஷியல் ஈக்விட்டி அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அண்ட் ஈக்குவலா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அதுதான் சோஷியல் ஈக்விட்டி. ஸோ இது பிரைமரி அப்ஜெக்டிவ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து இன்டர்நேஷனல் யூனிஃபார்மிட்டி. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுமே இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோட ஒரு பிரைமரி objective. And fourth one வந்து promoting economic growth. ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து எஃபெக்டிவா இருக்கும், எஃபிஷியன்ட் ஒன்னா இருக்கும் அண்ட் அந்த ஆர்கனைசேஷனோட கோலை வந்து பெர்ஃபெக்டா அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ ஆர்கனைசேஷனோட கோல்லாம் பெர்ஃபெக்டா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த எக்கனாமியோட growth என்ன ஆகும்னா ப்ரமோட் ஆகும். ஸோ ஒரு எம்ப்ளாயரோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு எக்கனாமிக் growth வந்து ப்ரமோட் பண்றதுன்றத வந்து பிரைமரி அப்ஜெக்டிவா வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் லேபர் லாக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவா அதை வந்து வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய
திங்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து ஹெல்ப் பண்றதா இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி. அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்கிங் செக்டாருக்கு போக வேண்டியது. ஸோ இது லேபரோடவும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோடவும் வந்து ரிலேட் ஆகாது. அதனால இது வந்து அதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் கிடையாது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 56th question, assertion reasoning question. So இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரில வந்து மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்கரோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஒன்னா தான் போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது கரெக்ட். நம்ம கண்ட்ரில வந்து மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்கரோட பார்ட்டிசிபேஷன் விச் மீன்ஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஒன்னா தான் இருக்கு. ஸோ அசர்ஷன் வந்து கரெக்ட். அண்ட் அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேக் ஆஃப் ஆட்டிடியூடினல் சேஞ்ச். ஆட்டிடியூடினல் சேஞ்ச்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கிற சுப்பீரியாரிட்டியும் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்க இன்ஃபீரியாரிட்டி ரெண்டுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ ஆட்டிடியூட் அப்படின்னு இங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸோட டிசிஷன் மேக்கிங்க வந்து கரெக்டா இருக்கும்னு அப்ரூவ் பண்றது கிடையாது, அதை எடுத்துக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி ஒர்க்கர்ஸுமே தன்னோட டிசிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இல்லாம தான் அவங்களோட டிசிஷனை வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ ரெண்டு சைடுமே லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு. அதுதான் இங்க லேக் ஆஃப் ஆட்டிடியூடினல் சேஞ்சை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் யூனியன். மல்டிப்ளிசிட்டி ஆஃப் யூனியன் அப்படின்னும் போது ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா 2-3 ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கும். ஸோ 2-3 ட்ரேட் யூனியன்ஸ்னும் போது இஷ்யூவை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஒரே ஒரு ட்ரேட் யூனியன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்த எம்ப்ளாயிஸுக்குமே ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூஸ் என்னன்றதை கலெக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கிட்ட போஸ்ட் பண்ண முடியும். பட் 2-3 யூனியன்ஸ் இருக்கும் போது 2-3 இஷ்யூஸ் கேரி பண்ணுவாங்க. எதை எடுத்துட்டு போலான்றதே பெரிய இஷ்யூவா இருக்கிறதுனால இதுவுமே இந்த ஃபெயிலியருக்கு ஒரு ரீசனா இருக்கு. அண்ட் லாஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் சோலோ பார்கெனிங். அகெயின் இந்த பாயிண்ட் தான் இதே மாதிரி மாடுலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோலோ பார்கெனிங் அப்படின்னா ஒரே ஒரு ரெப்ரசென்டிங் ஏஜென்ட், ஒரே ஒரு சோலோ பார்கெனிங் ஏஜென்ட் இருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஒர்க்கர்ஸோட ப்ராப்ளம்ஸையுமே ரெப்ரசென்ட் பண்ணி காமனா மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போக முடியும். ஸோ அது இல்லாததுனாலதான் இந்த ஃபெயிலியர் வந்து நம்ம கண்ட்ரியில இருக்குன்ற மாதிரி ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்குமே கரெக்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கொஸ்டின் நம்பர் 57. ஸோ எது வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல நபார்டோட ஃபங்க்ஷன் கிடையாதுன்ற மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நபார்ட் இன் த சென்ஸ் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சென்ட்ரல் பேங்க்னு சொல்றோமோ அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான அபெக்ஸ் பேங்க் எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நபார்ட். ஸோ இதோட ஃபங்க்ஷன் எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீஃபினான்சிங். யாருக்கு ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்க பேங்க்ஸ் ஆன கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இந்த பேங்க்ஸுக்கு வந்து அவங்க கிரெடிட் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக அந்த பேங்க்ஸுக்கு வந்து ரீஃபினான்ஸ் பண்றாங்க. அண்ட் ப்ரமோட்டிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதோட பேஸே வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஏரியாஸை வந்து டெவலப் பண்றதுல தான். ஸோ அதை ப்ரமோட் பண்றதுதான் இவங்களோட அனதர் ஃபங்க்ஷன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த். அகெயின் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா அந்த ஆர்ஆர்பி அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்த் டவுன் பண்றதுல தான் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது another function. And next one வந்து policy formulation and coordination. So இந்த regional rural banks இருக்கட்டும் இல்ல sectoral rural banks இருக்கட்டும் இவங்களுக்கு இடையில வந்து பாலிசியை ஃபார்முலேட் பண்ணி இவங்களை கோஆர்டினேட் பண்றதுமே இவங்களோட ஃபங்க்ஷன் தான். And next one வந்து research and development. So எந்த மாதிரியான பாலிசிஸை ஃப்ரேம்வொர்க் பண்ணா இந்த ஆர்ஆர்பி எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணலாம், இன்னும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஏரியாவை எப்படி டெவலப் பண்றதுன்ற மாதிரி ரிசர்ச்சையுமே இவங்க தான் பண்றாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன். ஸோ ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும் இல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கட்டும் இல்ல ரூரல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது யார் அப்படின்னா அபெக்ஸ் பேங்கா இருக்கக்கூடிய இந்த நபார்ட். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா refinance assistance to rural banks approved by RBI for specific purpose. So rural banks kume cooperative banks ku refinance assistance பண்றது அப்படினு சொல்லிருக்காங்க. So obviously இது அவங்களோட ஃபங்க்ஷன் தான். And second one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா inspection of cooperative society. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர்வைஸ் பண்றது, மானிட்டர் பண்றது. So RRB cooperative society வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுமே அவங்களோட ஃபங்க்ஷன் தான். And last one வந்து to subscribe share capital or invest in the security. So strengthen பண்றது, refinance பண்றது. So rural developmentக்காக
அதை ப்ரமோட் பண்றதுக்காக வந்து அவங்களோட ஷேர் கேபிட்டலை சப்ஸ்கிரைப் பண்றது, அதுவுமே வந்து இவங்களோட ஃபங்க்ஷன் தான். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரமோட் ரிசர்ச் இன். ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். யாருக்கு அப்படின்னா ரூரல் ஏரியா. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்ன்றதுனால இது வந்து ராங் ஆன்சர். So இந்த questionக்கான answer to promote research in various aspect of the problem of urban development. Why? Because it's not a rural one. So இந்த bank வந்து கம்ப்ளீட்டா ரூரல் ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு தானே ஒழிய urban developmentக்கு கிடையாது. So இதுதான் wrong answer. Question number 58. நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஆபரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து IDBI. ஸோ மீதி எல்லாம் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து IFCI. IFCI வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்றதா இவங்களோட மேஜர் ஒர்க்கே. அண்ட் செகண்ட் ஒன் வந்து UTI. UTI பொறுத்த வரைக்கும் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. யூனிட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து மீன் பண்ணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து இந்த UTI. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட சேவிங்ஸை வந்து சேனலைஸ் பண்றதுதான் இவங்களோட மேஜர் ஒர்க். அண்ட் தேர்ட் ஒன் வந்து IDBI. ஸோ IDBI தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான அபெக்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா IDBI. ஸோ 1964 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்பையிலேருந்தே இவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2004 வந்து இதை கமர்ஷியல் பேங்கா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் டேக் ஓவர் பண்ணிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து SIDBI. ஸோ இவங்க எப்படி மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன் டேக் கேர் பண்றாங்களோ இவங்க வந்து MSME செக்டர். ஸோ MSME அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான லோன்ஸை ப்ரொவைட் பண்றது, அதை டெவலப் பண்றது வந்து இவங்க. ஸோ SIDBI பொறுத்த வரைக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் IDBI. Question number 59, assertion and reasoning question. So இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லோனை இஷ்யூ பண்றது ஆர் ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணி பப்ளிக் டெப்டை மேனேஜ் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு பதிலாக யார் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத அசர்ஷனா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் அண்ட் டெப்டி கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, அதுதான் இதுக்கான ரீசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஸ்டேட்மெண்டா பார்த்தோம்னா இதுவுமே கரெக்ட். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக அவங்களோட பப்ளிக் டெப்டை வந்து மேனேஜ் பண்றாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னரா இருக்கட்டும் டெப்டி கவர்னரா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பட் இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசனிங் வந்து கரெக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கரெக்ட்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பேங்கர் டு தி கவர்மெண்ட்னு சொல்லுவோம். கவர்மெண்டோட பேங்கர் யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனாலதான் இந்த விஷயம்லாம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிஹாஃபா செய்யறாங்களே தவிர அவங்களோட டெப்டி கவர்னர் அண்ட் கவர்னரை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்றதுனால கிடையாது. சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் அசர்ஷன் தனியா கரெக்ட் அண்ட் ரீசனிங்கும் தனியா கரெக்ட். இந்த அசர்ஷனுக்கு ஏத்த ரீசனிங் இது கிடையாது. சோ ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா A and R both are correct but R is not a right explanation of A. 68th question, கரன்சியோட லீகல் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ற ப்ராசஸை என்ன டேர்ம்ல சொல்லுவோன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன டேர்ம், இந்த டேர்ம் என்ன மீன் பண்ணுதுன்ற எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டலைசேஷன். டிஜிட்டலைசேஷன்னா கொரோனா டைம்ல வந்து ட்ரெடிஷனல் பேங்கிங்ல இருந்து டிஜிட்டலா நம்ம மாறணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் UPI சொல்லலாமா, ஸோ அதுதான் டிஜிட்டலைசேஷன் சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அஃபோர்டபுளா கொண்டு போறது தான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இந்த டேர்ம். அண்ட் டிமானிட்டைசேஷன், அஃப்கோர்ஸ் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரு கரன்சியோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது ரிமூவ் ஆகுது அப்படின்னா அதுதான் டிமானிட்டைசேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம கூட 1000 rupees டிமானிட்டைஸ் பண்ணாங்க நம்மளோட கண்ட்ரியில. ஸோ டிமானிட்டைஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 1000 rupeesக்கு 1000 வேல்யூ இருக்காது, அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அதுதான் டிமானிட்டைசேஷன், வித்ட்ராவல் ஆஃப் லீகல் டெண்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கரன்சி நோட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டிமானிட்டைசேஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ்னா ஆப்வியஸா வந்து ஸ்மால் லோன்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு பேர் தான் மைக்ரோ ஃபினான்ஸ். இந்த Q10 சீரிஸ் இதோட ஓவர். இதுல வேற எதுக்காவது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.